இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னென்னா, ஆலயத்துக்கு போகும் பொழுது எப்படி, ஆலயத்தில் வந்த பிறகு எப்படி, ஆலயத்தில் வசனத்தை கேட்கும் பொழுது எப்படி, ஆலயத்தை விட்டு திரும்பி போகும்போது எப்படி அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். திரும்பி போகும் பொழுது எப்படி இப்படிங்கிற ஒரு செய்தி தான். சரி, சங்கீதம் 122 சங்கீதம் 122 1ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இது தாவீதின் சங்கீதம். தாவீதின் காலத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டப்படலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆலயத்தின் மேல் அவனுக்கு ஒரு என்ன இருந்துச்சு, வாஞ்சை இருந்துச்சு. அவன் கூடாரத்தில் இருந்தாலும் தாவீதின் கூடாரம் அப்படின்னு ஒரு கூடாரம் இருந்துச்சு. அந்த தாவீதின் கூடாரத்தில் தான் கடைசியில் வந்து உடன்படிக்கை பெட்டியை வச்சாங்க. அவன் எங்கே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறாரோ அதை தேவனுடைய ஆலயமாய் நினைத்தான். கவனிங்க, இங்கே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒருவேளை உங்கள் வீடு பக்கம் பக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏக்கா சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு, இல்லை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அல்லது சர்ச்சுக்கு வர்றீங்களா, ஆனால் சர்ச்சுக்கு போகலாமா, எங்கே கொஞ்சம் குளிராக இருக்கு, கொஞ்சம் போத்தி படுக்கலான்னு பார்த்து நான் வர்றேன், பின்னால் வர்றேன், நீங்கள் முன்னால் போங்க. அப்போ ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது தாவீது எப்படி இருந்தாராம்? அப்படியா, ஆலயத்துக்கு போகிறதா அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்தானா, சந்தோஷமாக இருந்தானா. பைபிளில் அது 2 வார்த்தை இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஐ வாஸ் கிளாட், NKJVயில் போட்டு ஐ வாஸ் கிளாட். கிளாட் அப்படின்னா சந்தோஷம் இல்லை. இன்னொன்றில் ஐ ரிஜாய்ஸ்டு வித் தோஸ் ஹூ செட் டு மீ லெட் அஸ் கோ டு த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஆலயம் என்பது எப்படிங்க? ஹவுஸ் ஆஃப் த லார்ட், தேவனுடைய வீட்டுக்கு. அப்போ கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டுக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே அதுக்கு முந்தின நாள் நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. சில ஆவிக்குரிய சபைகளில் பார்த்துருக்கேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் ஒரு ஜெபம் வைப்பாங்க, சனிக்கிழமை சாயங்காலம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆயத்த ஜெபம் அல்லது காத்திருப்பு கூட்டம்னு வைப்பாங்க. ஆயத்த ஜெபம் அல்லது காத்திருப்பு கூட்டம் அப்படின்னு வைப்பாங்க. முந்தின நாளே ஆயத்தப்படுவதற்காக ஜெபிப்பாங்க. அது நல்ல பழக்கம். நம்ம வாரத்தில் ஒரு முறை வர்றதுக்கே கஷ்டப்படுறோம். ஆயத்த கூட்டத்துக்கு வருவாங்களா? வச்சா நம்ம தான் ஆயத்தம் பண்ணணும், வரமாட்டாங்க, அவங்களால முடியாதுன்றுவாங்க. ஸோ நான் அதை பற்றி நான் பேசலை. இப்போ ஆயத்த கூட்டத்துக்கு வாங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு வாங்கன்னு. ஆனால் அப்படி ஒரு ஆயத்தத்தோடு காத்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாளே ஆயத்தப்படுறாங்களாம். அப்போ அது ஒரு எதிர்பார்ப்போடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போன அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அப்படின்னா அற்புதத்தை எதிர்பார்த்து வரல, நான் சபைக்கு போனால் என் வாழ்க்கையில் என்னை ஆண்டவர் தொடுவார், எனக்கு ஒரு மாற்றம் வரும், என் சரீரத்தில் சுகம் கிடைக்கும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமேன். இன்றைக்கி 3ஆவது நாள், நல்லவேளை பிரசங்கம் சீக்கிரமே கொடுத்தனால நான் நல்ல சீக்கிரத்தில் முடிச்சிட்றேன். ஏன்னா முடிஞ்சோன்னே வியாதிக்காக ஜெபம் பண்ணுவோம். தம்பி மோகன் தம்பி பெதப்பம்பட்டியிலேருந்து சாட்சி சொன்னதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்படின்னா, போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம், பயங்கரமான காய்ச்சல் பிள்ளைக்கு, குழந்தைக்கு சாட்சி சொல்கிறது கூட முடியல, அழுது அப்படி பயங்கர காய்ச்சல். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வரும் பொழுது நமக்கு தெரியும் சூழ்நிலை எப்படி இருக்கணும். மகள் ராதா சொன்னாங்க, மக கீழே விழுந்து திடீர்னு காலில் அடிபட்டது, கிராக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர் நான் அப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நானும் பாஸ்டர் அம்மாவும் போவோம்.
எங்கே போனாலும் முடியாமல் இருந்தாலும் பாஸ்டர் அம்மா காது வலியோடலாம் போயிருக்காங்க. முடியாமல் இப்படி வச்சுட்டே இருப்பாங்க. நான் தனியாக போக மாட்டேன், தெரியும் பாஸ்டர் அம்மாவுக்கு. ஏதாவது ஒரு முக்கியமானது அப்படின்னா, நீ சரி நீ இருக்கிறியாம்மா, இல்லை நான் வர்றேன் ஊழியம் தானே அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி நினச்சி நேற்றுக்கு கொஞ்சம் மழையில் லைட்டாக நனைஞ்சா. அப்போ நான் சொன்னேன், அம்மா நனையாதம்மா, காது இப்போ தான் சுகமாக இருக்குது, எதுவும் கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அப்போ சொன்னேன், முடியாமல் இருக்கும் பொழுது சில வந்த உடனே சமையல் பண்ணுறது, அவங்கள முகம் கோணாமல் அவர்களை உபசரிப்பதில் பாஸ்டர் அம்மா ரொம்ப இதாக இருப்பாங்க. இப்படின்ட்டே கிச்சனில் வலி தாங்க முடியாத வலி அதோடு செய்வாள். அப்போ என் கூட எல்லாத்துக்கும் உடனே வருவா. கொண்டு அவங்கள உடனும் போகணும், பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஒரு நாளும் நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன், சொன்னதில்லை இது வரைக்கும். என் கூட வருவா. அப்போது அந்த பிள்ளைக்கு விழுந்தோடனே நாங்கள் போனோம், கொண்டு ட்ராப் பண்ணோம், ஜாம் பண்ணோம். இவங்களும் ஜாம் பண்ணியிருக்காங்க. தம்பி எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களே உங்கள் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். நான் ஜெபம் பண்ணி தாங்க சுகமாச்சு. சில பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, நான் ஆமாங்க ஜெபம் பண்ணேன் சுகமாச்சு. அது சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க விசுவாசிகள், அது வேற. ஆனால் அப்படி அல்ல. உண்மையாக உங்களுடைய விசுவாசம், ஆண்டவர் சொன்னால் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஒருவேளை ஊழியக்காரருக்கு, பாஸ்டருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு ஆண்டவர் அந்த கிருபைகளையும் வல்லமைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கலாம், அது வேற. வல்லமை வரம் இருந்தால் தான் சுகமாகணும் இல்லை. யார் ஜெபம் பண்ணாலும் சுகமாகுங்க. ஆமேன். கர்த்தர் குணமாக்குவாருங்க. வீட்டில் இருந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சுகமாகும். ஆமேன். ஆனால் ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்னா, அதைப்பா நம்ம பார்க்க போகிறோம். ரைட். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ சந்தோஷம், போகலாம். என்னைக்கு எப்போ வரும்? நமக்கு ஒரு பண்டிகைங்க, வாரம் வாரம் நமக்கு பண்டிகை. எத்தனை பேர் நம்புறீங்க? வாரம் வாரம் பண்டிகை. ஒரு நாள் கூடார பண்டிகை, ஒரு நாள் எக்கால பண்டிகை, ஒரு நாள் பாவ நிவாரண பண்டிகை, ஒரு நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை, இல்லை ஒரு நாள் பஸ்கா பண்டிகை. எப்போ பஸ்கா பண்டிகை? வாரத்தில் முதல் நாளில் நம்ம கிறிஸ்துவாகிய பஸ்கா அவரை புசிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு சண்டையும் நமக்கு என்ன இருக்குது? பண்டிகை இருக்குது. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு வாரம் நான் வெளியே போயிடுவேன் சென்னைக்குன்னு பாஸ்டர் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்துடுவேன் அப்படின்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுவேன்? வந்துடுவேன் அப்படின்னா பாருங்களேன், அந்த ஒரு வாஞ்சை. அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? நல்லா கவனிங்க, மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு முதல்ல தேவை சந்தோஷம். சந்தோஷத்தோடு போகணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க ரட்சிக்கப்படாமல் கூட இருப்பாங்க சில கிறிஸ்டின்ஸு. முந்தியெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கையில் ஒரு பைபிள் இருக்கும், அப்புறம் கீர்த்தனை பாமால பாட்டு புக்கை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? சந்தோஷமாக போவாங்க. சிலர் கொண்டு வரமாட்டாங்க வீட்டுக்காரங்க. நான் சர்ச்சுக்கு நாங்கள் அப்போ போயிட்டுருக்கும் பொழுது, பெரிய சர்ச்சில் சின்ன வயசு, ஆமேன் சொல்லி முடித்து ஆசீர்வாதம் கூறுறதுக்கு முந்தி சீக்கிரம் போனால் ஃபஸ்ட்டில் கறிக்கடை போயிடலாம் அப்படின்னு ஒரு மஞ்சள் பையை வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்போம். ஆமேன் சொல்லி அந்த ஆசீர்வாதம் கூறுறதுக்கு முந்தி போயிட்டா நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். போயிருந்தா அங்கே எங்களுக்கு முன்னே மஞ்சள் பையை வச்சுட்டு ஒருத்தர் நிற்பார். அவர் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கார். இறந்துட்டார். என்னடா நமக்கு முந்தி அவர் வந்திருக்காரு, வாங்க ஐயா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. எங்கே வச்சு? சர்ச்சில் இல்லை, கறிக்கடையில். அதுவும் அந்த மஞ்சள் பை தவிர வேறு எந்த பையும் கொண்டு போனதே கிடையாது இது வரைக்கும். எனக்கு தெரியல, இப்போ நிறைய பை வந்துருச்சு. அப்போ எங்களுக்கு முந்தி எங்கே இருக்காங்க? கறிக்கடையில். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இல்லை, கறிக்கடைக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. அதுதான் இல்லை. எப்பண்டா முடியும்? மட்டன் வாங்கல ஞாயிற்றுக்கிழமை, தப்பு இல்லை. மட்டன் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் வாங்குங்க, வான்கோழி போடுங்க, வாத்து போடுங்க, காடை போடுங்க, என்ன ஏன் பாசம் இல்லாதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க, நல்லது தான், சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஆனால் அதை காட்டிலும் ஆலயத்துக்கு முந்தைய செஞ்சு வச்சுருங்க, அது வேற. போய் செய்கிறீங்களோ அது ரெண்டாவது காரியம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தேன்? எனக்கு உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஒன்று, எப்போ ஆலயத்துக்கு
போகும் பொழுது போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். ஒன்று. ரெண்டாவது, சங்கீதம் 100 2ஆம் வசனம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. இப்ப நம்ம ஆலயத்துக்கு போகும்போது எப்படி இருக்கிறோம்? இல்ல ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். இப்ப எங்க வந்துட்டோம்? ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். ஆலயத்துக்குள்ள வந்தோடனே இப்போ வரும்போது மகிழ்ச்சியா இருந்தேன், ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லி. சிலர் வரும்பொழுது மகிழ்ச்சியா இருப்பாங்க, உள்ள வந்தோடனே சோதனையா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு தான் சிரிப்பே வர மாட்டேங்குது, வேதனையா இருக்குன்னு ரொம்ப கஷ்டமா சோதனையா என்னமோ சோதனைக்குள்ள இருக்கிற மாதிரி முகம் சோர்ந்து இருக்கும். அப்படி அல்ல. ஆலயத்தில் வந்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். இங்க சொல்லுகிறது மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அப்ப எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு, நல்லா கவனிங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா? உள்ள வந்தோன்னே இல்ல, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜ நம் சொந்தமாயினார், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆமென். நம்ம சர்ச்சிலேயே யாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? இந்த பிரதர் தான். ஏம்மா உங்க வீட்டுக்காரர் தான்மா, அதுக்காகவே ஒரு பரிசு கொடுக்கணுமா? வரும்போது எப்படி வந்தார் சர்ச்சுக்கு தெரியுமா? வரும்போது அவரை முதல்ல போய் சந்திக்கும் பொழுது எப்படி இருந்தாங்கல்ல, ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்காரு? அவர் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காருங்க, என்னையோட சந்தோஷமா இருக்காரு. அதை கேட்டோன்னு அவங்க மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். அற்புத சாட்சியில் இல்லை சிஸ்டர் உங்களை தான் சொல்கிறேன், உண்மைதானே? போகிறீங்களா நீங்கள், ஜெபம் பண்ணுறீங்கள, கவனிங்க எப்படி சிரிச்சிட்டே இருக்காரு கடைசி வரைக்கும். எப்படி தான் சிரிக்கிறான்னு தெரியல. ஏன்? ஆண்டோடைய ஆலயத்துக்கு போவோம் மழை இருந்தாலும் சரி பரவாயில்ல, பஸ் ஏறி அங்கேருந்து கஷ்டப்பட்டு வர்றாங்க, வந்துட்டாங்க. இப்போ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது எப்படி? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா? கவனிங்க, ஆராதனை செய்வது பெரிதல்ல. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை. போதும். எப்படி? மகிழ்ச்சியோட ஆராதனை. ரொம்ப சோர்ந்துட்டு பாடுவோமா? கைகளை தட்டுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அதாவது எப்படின்னா எதையோ பறி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? லாஸ் ஏஞ்சல்ஸில், அமெரிக்க தேசத்தில் இல்லை, சரியான பணக்காரன் இப்போ சாப்பாட்டுக்கு கையேந்திரான்ல. வெள்ளத்தில், இந்தியாவில் வெள்ளம் வந்தோடனே தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க? பணக்காரெல்லாம் தெருவுக்கு வந்துட்டான். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பாஸ்டர் ஷேர் பண்ணும்போது சொன்னார், உலகத்திலே அல்லது அமெரிக்க தேசத்திலே அதிகமான பாவம் உள்ள இடம் எந்த இடம் தானா? லாஸ் ஏஞ்சல்ஸ். நம்ம சொல்கிறோம் ஹோமோசெக்சுவல்னு, ஆணோடு ஆண், லெஸ்பியன் சொல்கிறோம்ல, பெண்ணோடு பெண் கல்யாணம்லாம் கட்டுறாங்க இல்லை, அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் ஆணும் இல்லாமல் பெண்ணு இல்லாமல் இருக்கக்கூடிய பைபிளில், எல்லாம் பைபிளில் இருக்குது, நான் அதை சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்த ஒரு இடம் லாஸ் ஏஞ்சல்ஸ். உலக மனுஷனே சொல்கிறான், அது ஆண்டவருடைய கடவுளுடைய தண்டனைங்க இல்லை, பைபிளில் போட்டிருக்க நடக்குதுங்க. ஏங்க நம்ம பிரசங்கமே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எங்க வசதியெல்லாம் இருக்கிற நல்லது, வசதி நிரந்தரமானதல்ல. கையேந்த ஆரம்பிச்சிட்டாங்க.
கையேந்த ஆரம்பிச்சிட்டாங்க. டிமனாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. டிமனாலஜி, பிசாசின் இயல். இன்னொன்று ஏஞ்சலாலஜி. நல்லா கவனிங்க, ஏன் சொல்கிறேன்னா இதை ஏஞ்சலாலஜி, தூதரியல். இப்போ நான் பாடம் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த வாரம் தான் ஆரம்பிச்சேன் இல்லை பிரதர்? ஏஞ்சலாலஜி, தூதரியல், தூதர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க, எத்தனை பிரிவுன்னு. அதை ஒட்டி டிமனாலஜி. டிமனாலஜினா பிசாசு இயல்னு ஒரு பாடம் பைபிள் இருந்து தான். ஆனால் அந்த பிசாசினுடைய வகைகள், நான் ஒரு முறை உங்களுக்கு பிசாசுகளை பற்றி சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அந்த பிசாசு என்ன பண்ணுதான், அதனுடைய வேலையே என்ன அப்படின்னா, ஆம்பளையும் கல்யாணம் பண்ண வைக்கிறது. அவங்களுடைய செக்ஸ் இதையே மாத்துறது அந்த பிசாசனுடைய வேலையா. உண்மையை சொல்கிறேன், நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன். நான் உங்களுக்கு அந்த ஆவியினுடைய கிரிகளை பற்றி, எப்படிப்பட்ட அந்த ஸ்பிரிட் எப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நாள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு அந்த சப்ஜெக்ட் இல்லை. லாஸ் ஏஞ்சல்ஸில் அது நடக்குது. யுத்தங்கள் எல்லாம் நடப்பதற்கு அதுக்கு ஒரு பிசாசுடைய கிரியை. நம்ம நினைக்கிறோம் என்னன்னா மெயின் என்ன, இதெல்லாம் எதற்கு அடையாளம்? அந்தி கிறிஸ்து வரும். அதான். அப்போ அந்தி கிறிஸ்து வந்துட்டானா லாஸ்ட் டே நம்ம ரொம்ப நிர்விசாரமாக இருக்கோம். பார்த்துக்கலாம், வந்தோடனே பார்த்துக்கலாம். ஏசுநாதர் வந்தோடனே பார்த்துக்கலாம், வர மத்தியாயத்தில் வர நம்ம ஆண்டவரே என்னை மன்னின்னு அப்படியே பறந்து போயிடலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு நான் நம்புகிறேன். நமக்காக நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கலை, அதாவது மனிதர்களுக்காக. ரட்சிக்கப்பட்டவங்க பரலோகத்துக்கு போவாங்க. பட் எப்படிப்பட்ட பாவம் இல்லை? நம்ம வெளிநாட்டில் தான் நினைக்கிறோம், கல்யாணம் செய்யாமல் திருமணம் செய்யாமல் புருஷ மனைவி போல வாழ்கிறது. ஏங்க நம்ம நாட்டில் பெருகிருச்சிங்க, இந்தியாவில் வந்துருச்சிங்க, சாதாரணமாக வந்துருச்சிங்க, சாதாரணமாயிருச்சிங்க. குடும்பத்திலலாம் அக்செப்ட் பண்ணுறாங்கங்க. செவுத்துல போய் முட்டிக்கலாம் போல இருக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? என்னங்க வாழ்க்கை? ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை? முடிவு எப்படிங்க? மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி முடியும்னு தெரியாது. லாஸ் ஏஞ்சல்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு டூரிஸ்ட் சென்டரில் போச்சா அக்கினி பற்றி, இப்படி தான் நரகம் இருக்குமோ? நான் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தேன், அந்த பிபிசி நியூஸ்லலாம் சொல்லுவாங்க. ரொம்ப பார்க்கல, நீங்கள் பாருங்கன்னு பாஸ்டர் என்னை அடிக்கடி கட்டாயப்படுத்துவாங்க. பாஸ்டர் ரொம்ப பார்த்துட்டே இருப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க, எப்படி இருக்குது பாருங்கள், கடைசி காலம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பாஸ்டர்மா. கவனிங்க, பாவம் பெருகிட்டு இருக்குது. நமக்கு ஒரு நிம்மதியான இடம், நமக்கு ஒரு ஆறுதலான இடம், நமக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடம், நம்மை தேற்றக்கூடிய ஒரு இடம் எந்த இடம் தெரியுமா? சர்ச், ஆலயம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? கவனிக்க, ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். எனக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு போனால் உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ சந்தோஷம் இருக்காது. உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன், நீங்களும் என்னையும் பார்க்குறீங்க, ஒருத்தர் பார்க்குறீங்க. பார்க்காம போகிறது அது வேறு, அதை நான் சொல்லலை. பார்க்காம திரும்பிட்டு உருண்டு போகிறது அது உங்களை சார்ந்தது, அது உங்களை சார கடவுதுன்னு சொல்லிடுவேன் நான். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு வாரத்தில் ஒரே ஒரு முறை ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏய், ஞாயிற்றுக்கிழமை போப்பா, என்னையும் பாரு. யாரு? கர்த்தரையும் பாரு. அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, வெள்ளையா இல்லை கருப்பா, அவரையும் பாரு. பிரசங்கம் பண்றாருல்ல, பிரசங்கத்தை இல்லை ஒரு சிரிப்பா பேசுறாருல்ல. ஒரு தடவை ஒரு அம்மா சொன்னாங்களா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு வீட்டில் இருக்கும்போது, இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போயாவது கொஞ்சம் சிரிக்கலாம் அப்படி. பல வருஷத்துக்கு முந்தி எப்படி பார்த்தீங்களா? அதனால்தான் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்கிறோம்? மகிழ்ச்சியோடு, நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு மகிழ்ச்சியோடு. ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? நல்லா ஆண்டவருடைய நமக்கு டைமிங் இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே ஆண்டவருடைய அந்த ஃபீலிங், பரிசுத்தாவுடைய நிறைவு வர வர வர
பரிசுத்த ஆவியினாலும். பாருங்க, ஒரு வசனம் உண்டு, நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் 13 கடைசியா. சரிதானே? அப்போஸ்தலர் 13:52, அதான் கடைசி வசனம் தானேம்மா? வாசிங்க. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும், கவனிங்க, சீஷர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பரிசுத்த ஆவியினால் மட்டுமில்ல, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியில் நிரம்புவாங்க, சந்தோஷத்தினால் நிரம்ப மாட்டாங்க. வீட்டுக்கு போறோன்னே மறுபடியும் சோகமா இருப்பாங்க. இன்னும் ஆவியில் நிறைஞ்சு நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர் சொல்லுவார், ஆவியில் நிரம்பி பாயத்தான் கழிச்சிருக்காங்க, சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு சமயம் ஒரு பிசாச நம்ம பிரதர் சகாயம் எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழியம் செய்கிற அவருடைய அப்பா ஒரு தடவை ஒரு முரட்டு பிசாசை கூப்பிட்டு வந்தாங்க. பாஸ்டர், நான் கூட்டிகிட்டு வரேன், சரியாக கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தால் சின்ன பாய், அது இவ்வளோ நீள ஃபுல்லவில் பாபுகான் சீட்டில் அப்படி முழங்கால் போட்டு இயேசு நாமத்தில் அதட்டி ஜெபம் பண்ணுவது. இப்படி ஒரு கையை பிடிச்சது பாயை, இப்படி ஒரு கையை பிடிச்சி அப்படி ஒரு பாய் நஷ்டமாயிடுச்சு. பாயை 3 பீஸ் ஆக்கிடுச்சு. வில்லியெல்லாம் கொஞ்சம் சின்ன பையன் தெரியும்னு நினைக்கிறேன். 3 பீஸ் ஆக்கிடுச்சு இங்கே பாயை. எப்படிப்பட்ட பேயின்னு பாருங்க. அதாவது சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படணும். விசுவாசி வர்றான், ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்றான், வாழ்க்கையில மாறி இருக்கான்னா இல்ல, மறுபடியும் சண்டை போடுறாங்க, மறுபடியும் வைராக்கியமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரே சில நாட்கள்ல ஒரே நாள்ல நம்மளை எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? முடியாது. என்கிட்ட குறை இருக்கும், உங்கள்கிட்டையும் குறை இருக்கும். ஆனா அந்த குறை என்ன பண்ணணும் தெரியுமா? சே, நம்ம இப்படி இருக்கு, தப்பு தானே, என்னை மன்னி, இதை எடுத்துரு ஆண்டவரே, இது வேண்டாம், இந்த கோபம் வேண்டாம், இந்த இரக்கம் இல்லாமல் இருக்க மாட்டீங்களா, அது வேண்டாம், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டீங்களா, அது வேண்டாம். இப்படி நம்முடைய அந்த ஸ்வாவத்தை விடணும். நான் சொல்றது புரியுதா? விடணும், மன்னிப்பு கேட்கணும், விடணும். அதோட வாழ்ந்துட்டு இருக்க கூடாதுங்கிறேன் நான். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ இங்க இந்த வசனத்தை வாசம், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும். அப்ப ஆவியில் நினைஞ்சு ஜெபம் பண்றதுன்னா என்ன தெரியுமா? முதல்ல சந்தோஷத்தினாலும் அப்புறம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. பாருங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு. கவனிங்க, இரண்டாவது ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. எப்படி அவருடைய சந்நிதி முன் வரணுமா? இப்ப அவருடைய சந்நிதி முன் போற எப்படியா? ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வர்றேன். என்ன ஆனந்த சத்தம்? பாடலின் சத்தம். ஆமென். சங்கீத நம்ம பைபிள் வசனம் ஆனந்த சத்தம்னு போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்திலையும் வேற மொழிபெயர்ப்பிலையும் பாடலின் சத்தம். ஆனந்த சத்தம்னா என்ன? ஆனந்த சத்தம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. Serve the Lord with gladness, come before His presence with singing. Singing. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு. பாடலின் சத்தம். எதுக்கு நம்ம பாடுறோம்? எங்க எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எதுக்குங்க பாடணும்? பைபிள் வசனம் சொல்லுது. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம செய்யறது எல்லாமே பைபிளில் எழுதி இருக்கு. ஆனால் எழுதி இருந்தாலும் சிலருக்கு தெரியல. சிலருக்கு என்ன செய்யல? தெரியல. கிறிஸ்தவங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரியல. அப்படியே வாழ்ந்துட்டு போறாங்க. நானும் கிறிஸ்டின் தான். பேர் என்ன? ஜோசப். போறேன். உங்க பேர் என்னங்க? பிலிப்பு. உங்க பேர் என்ன? மேரி. உங்க பேர் என்ன? எலிசபெத்.
பேர் கிறிஸ்டின், அதனால் நான் கிறிஸ்டின் இல்லை. நம்ம எதை செய்தாலும் வசனத்தின்படி செய்கிறோம். அப்போ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த சத்தம், மகிழ்ச்சி நிறைவுடன் கூடிய பாடலின் சத்தத்தோடு அவருடைய முன் வாருங்க. ஆமேன். அதான் நம்ம பாடல பில்லி உயிரை கொடுத்து பாவம் கஷ்டப்பட்டு பாடுவான். புது புது பாட்டு எனக்கே தெரியும். சில இப்படிலாம் பாட்டு இருக்குது, பரவாயில்ல. சிலதெல்லாம் நீங்களும் பாடுறீங்க, எப்படி இவங்கெல்லாம் பாடுறாங்க எனக்கு தெரியாது. இப்போ நான் பாடுறது பழைய பாட்டு தான். நான் வீட்டில் எங்கேயாவது விசிட்டிங் வருது பாருங்க, என்ன பாட்டு பாடுவேன் தெரியுமா? காக்கும் கரங்கள் உண்டன, இதான் பாடுவேன். பில்லி பாடுற பாட்டு நான் பாட மாட்டேன். ஏதோ ரேராக ஏதோ ஒன்று எழுதி வச்சா தான் உண்டு. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் புது புது பாட்டெல்லாம் நம்ம சபையில் வந்து கேட்குறோம். ஏன்? ஆனந்த சத்தத்தோடு. சிலர் வரும்பொழுதே தோத்திரன்ட்டு உள்ளே வருவாங்க சர்ச்சுக்குள்ள. சந்தோஷம். ஆனந்த சத்தத்தோடு, பாடலின் சத்தத்தோடு அவருடைய முன் வாருங்கள், வாருங்கள். ரைட். சரி, வந்த நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56:7 வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, என் ஜெப வீட்டிலே, பாருங்க, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவர்களை மகிழ பண்ணுவேன். சரியா? எங்க? என் ஜெப வீட்டிலே. நம்மளது வந்து சர்ச்சுங்கிறத காட்டில் என்ன சொல்லுவாங்க? ஜெப வீடுன்னு அதிகமாக சொல்லுவாங்க. ஜெப வீடுன்னு கேட்டால் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுத்தா ஜெப வீடுன்னு கேட்டால் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கிட்ட சொல்றியா? முடியாதுங்கிறான். ஜெப வீடுன்னு தான் கேட்டோம், கள்ளப்பாளையத்தில் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒருத்தர் சொன்னார், பெரிய ஒரு அதிகாரி, பீட்டர் அல்போன்ஸ் ஐயா, ஸ்டடி ஹால்னு வாங்குங்கன்னு. அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு புரிஞ்சிச்சு, நீ எங்கே பைபிளை தானே ஸ்டடி பண்ண போற, கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இப்போ நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், ஆனந்த சத்தத்தோடு, பாடலின் சத்தத்தோடு அவருடைய முன் வருகிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீட்டில் அவர் என்ன செய்கிறாராம்? உங்களை என்னையும் மகிழ பண்ணுகிறார். மகிழ்ச்சி ஆக்குவதற்கு தான் கொண்டு வர்றார். யாரும் துக்க முகத்தோடு வந்து துக்கத்தோடு போகக்கூடாது, வியாதியோடு வந்துட்டு வியாதியோடு போகக்கூடாது. விடுதலையோடு போகணும், சுகத்தோடு போகணும், ஆரோக்கியத்தோடு போகணும். துக்கம் கவலையோடு வந்தாலும் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சரி, ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். இதை பாருங்க, புதிய ஏற்பாட்டில் மார்க் 11:17 வாசிச்சு பாருங்க. மார்க் 11:17. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும். யார் சொல்றா? ஆண்டவரே சொல்றார். என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? பாத்தீங்களா? என்னுடைய வீடு என்ன? எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு. கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், கர்த்தரை ஆராதிக்கிற இடம், எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு இது. ஆமென். யாரையும் நம்ம வர வேண்டாம்னு சொல்ல முடியாது, யாரையும் நம்ம புறக்கணிக்க முடியாது, தள்ள முடியாது. வராதிங்க. ஒருத்தர் ஃபுல்லாக ஒரு தடவை தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டான். தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். விட்டுருன்னு, பேசாமல் விட்டுருன்னு. ஏன் தெரியுமா? ரோட்டில் கலாட்டை பண்ணவன் சர்ச்சில் வந்து அமைதியில் உட்காந்துருக்கான். பார்த்தீங்களா? விட்டுருங்க, பேசாமல் இருந்தான். முடிச்சுன்னு போனான். ஒரு சமயம் நான் பொள்ளாச்சியில் நானும் பாஸ்டமாக ஊழியம் செய்கிறோம். ரொம்ப கஷ்டத்தில் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். ஆத்துமா வராதான்னு ஒரு அம்மா கூடையை வச்சுட்டு இப்படி இடுக்கிட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு, ஒரு அம்மா, ஒரு லேடி அங்கே போய் ஜெபம் பண்ணு, அங்கே ஒரு வீடு, ஜெப வீடு இருக்குது, உனக்கு சுகமா. அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா பேசுனா அந்த வாசம், அந்த அவங்க குடித்த அந்த ஸ்மெல்லு பேசினாலே தெரியுது. ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா சார்? நீங்கள் சொல்லுங்கள். ஆமான்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாவா இல்லையா? முடிஞ்சது பார்த்தீங்களா? ரெண்டுக்கும் சொல்லிட்டீங்கல்ல. கவனிக்க, வந்து மந்திரிச்சு விடுங்க, ஜெபமெல்லாம் பண்ணல, எனக்கு மந்திரிச்சு விடுங்க அப்படின்னு கூட இப்படி வச்சுட்டு இப்படிங்குது.
அந்த மந்திரிக்கெல்லாம் அந்த கூடையோடு என்னை அடித்தாலும் அடிச்சிடும் அந்த அம்மா. ஏன்னா தண்ணி போட்டிருக்கு. பரவாயில்ல, நான் மந்திரிச்சு விட்றேம்மா, ஜெபம் பண்ணுறதுன்னு ஏதோ பண்ணுங்க. என்னம்மாண்ணா, உடம்பெல்லாம் வலிக்குதுங்க, தலை வலிக்கு, கஷ்டமாக இருக்குதுங்க, எனக்கு சுகமே ஆகலைங்க. ஜெபம் பண்ணிட்டு தொட்டு ஜெபம் பண்ணேன். ஆனால் ஜெபம் பண்ண முடியாது, தண்ணி போட்டுக்குது அம்மா. ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிட்டேன். போயிட்டாங்க. அடுத்த நாள் தண்ணி அடிக்காமல் வருது அந்த அம்மா. தண்ணி அடிக்காம, யாரும் நீங்கள் மந்திரிச்சு விட்டீங்களா, நல்லா போடிச்சுங்கோ. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஏன் நல்லா இருக்கிறவனுக்கு சுகமாக கஷ்டப்படு, தண்ணி அடிச்சுட்டு வந்து இந்த அம்மாக்கு எப்படா சுகமாச்சு எனக்கு புரியலை. நம்முடைய ஆண்டவர் பாருங்க இல்லை. ஐயோ ஏசப்பா என்னிடத்தில் வருவன்னு யாரையும் புறம்பே தள்ளுது. அடுத்த வாரம் உண்மையா, அடுத்த நாள், கொஞ்ச நாளுக்குள்ள அடுத்த நாள் நீங்கள் மந்திரிச்சு விட்டீங்களா, நல்லா ஆயிடுச்சுக்கோ. பாச மக்தரி நான் சொல்கிறேன், தண்ணி அடிச்சுட்டு வந்தமாக சுகமாயிடுச்சு. எத்தனையோ அற்புதம். நான் ஜெபிக்கும் பொழுது ஊழியத்தில் 40 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ அற்புதம் மறந்தே போச்சு. அவ்வளோ அற்புதங்கள். விரலூட்டி எண்ணக்கூடியதில் ஒரு 50, 100, 200 இல்லை, அது எக்கச்சக்கமாக சுகமாயிருக்கு, இல்லை. ஆனால் மறக்க முடியாத நிகழ்வுகள். அதில் ஒன்று இந்த அம்மா தண்ணி அடிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணி சுகமானது. ஆண்டவர் யாரையும் புறம்பை தள்ளுவதில்லை. எல்லா ஜனத்திற்கும் ஜெப எனப்படும். ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவர்களை நான் என்ன செய்வேன், மகிழ பண்ணுவேன். உங்களை என்னை மகிழ பண்ணுறார். அதுக்கு தான் ஜெப வீட்டுக்கு வர்றோம். அப்படியே மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் மறந்து, கவலையை மறந்து, துக்கத்தை மறந்து, துயரத்தை மறந்து, வேதனையை மறந்து, எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஆண்டவர் மகிழ பண்ணுறார். நான் இல்லை, நான் ஏதோ கொஞ்சம் சிரிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுகிறார். ரைட். எத்தனை பாயிண்ட்? 3 பாயிண்ட். சரி, அடுத்தது இல்லை 2 பாயிண்ட், 3 பாயிண்ட். அடுத்தது சங்கீதம் 71, 22, 23. என் தேவனே, பாருங்க கவனிங்க, சங்கீதம் 71, 22, 23 வசனம். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும், என்னங்க, நான் வீணையை கொண்டு உம்மையும். நல்லா கவனிங்க, எதை கொண்டு? வீணை. வீணை பார்த்துருக்கீங்களா? இப்போ பெரிய வீணையெல்லாம் இருக்கு, பெருசாக வீணை வச்சிருப்பாங்க. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். எப்படிங்க? சுரமண்டல வாசம் தான் பரமண்டலம் போக முடியும். கவனிங்க, சும்மால மியூசிக் போடுறாங்க. என்னங்க, இப்போ என்னை கொண்டு ஜோஷ்வா கொஞ்சம் பாஸ்டர் ஒரு நிமிஷம் நீங்கள் போடுங்கன்னு ஜோஷ்வா எனக்கு கொடுக்குற அப்படின்னு வைங்களேன். இந்த கொடுக்குற அப்படி பார்த்தீங்களா, சொன்னேன்னு ஜோஷ்வா எனக்கு கொடுக்குற அப்படி, பாஸ்டர் போடட்டுன்னு போடுங்க. நான் என்ன பண்ணுவேன், அவ்வளோதான் போட தெரியும். அதுக்கு மேலே தெரியுமா? தெரியாது. ஆனால் ஜோஷ்வா மியூசிக் போடுற அப்படி, பில்லி மியூசிக் போடுற அப்படி, ஜேசன் நல்ல ட்ரம் அடிப்பா அப்படி. உங்களில் கொஞ்சம் பேர் படிக்க வைக்கணும், ட்ரம் எல்லாம் வாசிக்கணும். ஆமாம், அடித்ததோடு போனவன் தான் எங்கே போன சொன்னேன், டே படுறா. நான் நினச்சேன் அந்த பையன் படிச்சிருந்தானா ஸ்கூல்லங்க கிட்டத்தட்ட 25,000 சம்பளத்தில் நிற்கிருப்பான். பாவன் கஷ்டம் என்னன்னு தெரில. கவனிங்க, அவன் படிச்சிருந்தானா மியூசிக் டீச்சராக இருக்கான் ஜேசன். கவனிங்க, சபையில் உருவாக்குறதுங்க அறிவில்லாமல் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க சிலர். நீ சபை விட்டு போ, ஆனால் படிச்சுட்டு போயிருக்கலாமேன்னு நான் ஒரு வேலையிலேயாவது போய் சேர்ந்துருப்பியே. எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கு தெரியுமா? சபையிலேருந்து உருவாகிற ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, நான் சபையிலேருந்து இப்படி உருவானேன், எனக்கு இந்த வேலையில் இருக்கேன்னு சொல்லி. புரிஞ்சுக்குங்க. அவன் ட்ரம் ஆடுறான்னு சொல்கிறான், அவன் போயிட்டான். கொஞ்சம் அடித்து பழகுனா, முழுசு பழகியிருந்தா இன்றைக்கி அவனுக்கு ஒரு வேலை.
கோயம்புத்தூரில் மியூசிக் டீச்சராக இருந்திருக்கலாம். இங்கே அடிக்கிறது கவனிங்க. மியூசிக் அவன் வாசிக்கிறான்னா தம்பி இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமேன். சரியா? ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அப்படி கவனிங்க. என்னவா? வீணையோடும் அடுத்தது என்ன? சுரமண்டலத்தோடு இல்ல, இஸ்ரவேலின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உண்மை. சுரமண்டலத்தை கொண்டு, இந்த சுரமண்டலம் எப்படி கொஞ்சம் போட முடியுமா பில்லி? சுரமண்டலம் கொஞ்சம் பார்த்துருங்களேன். அது நான் நினைக்கிறேன் இந்த இப்படி இப்படி இருக்கும், கம்பி கம்பியாக இருக்கும். சுரமண்டலம் கொஞ்சம் பார்த்துருங்களேன், எப்படி இருக்கான்னு தெரியுது. சுரமண்டலம், சுரமண்டலத்தை கொண்டு உம்மை. அப்போ சும்மா பாடலை, மியூசிக் இசைக்கருவியை வாசித்து என்ன பண்ணுவேன்? பாடுவேன். தாவீது பாடினா பார்த்தீங்களா? அவன் பாட்டை பாடிட்டே அப்படியே சந்தோஷமாக இருப்பான். ஆடுகள் மேய்ஞ்சிட்டே இருக்கும், பாடிட்டே இருப்பான். ஆண்டவரோடு இருந்தான் இல்லை? தாவீது மேலே கர்த்தர் ரொம்ப அன்பு வச்சுருந்தார். என் இருதயத்துக்கு ஏற்றவேன்ட்டார். பெரிய பாவம் செஞ்சார். பைபிள் ஒரு வசனம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த ஒரு விஷயத்தில் தவிர தாவீதை வேற என்னமோ சொல்ல முடியாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார் பைபிளில். சே, அப்போ பாருங்களேன், அப்படியே அவனை ஆண்டவரை பாடிட்டே இருப்பான். சரி, ரைட். வருதா? இதானே? இதான் சுரமண்டலம். தெரியுதுங்களா? கம்பி கம்பியா? நான் பைபிளில் என்கிட்ட ஒரு இதில் இருக்குது, நான் அதை எடுத்துகிட்டு வரல. கம்பி மாதிரி இருக்கும், டாயின் 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 அப்படி போட்டு சுரமண்டலத்தில் அங்கே வாசிக்கிறோம். நம்ம அங்கே பரமண்டலம் போனாலும் என்ன பண்ணுறோம்? பாட்டு பாடுறோங்கிறோம். இந்த ஊழியம் ஒளிஞ்சு போகலை. சரி, அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு வந்து, பாடலின் சத்தத்தோடு வந்து எப்படி பாடுறோம்? இசைக்கருவிகளை வாசித்து, சுரமண்டலத்தை வாசித்து கொண்டு, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். இதுக்கு பேர் ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு யாழ். யாழா? ஆமாம் பில்லி, ஆமாம், யாழ். எது? சுரமண்டலத்துக்கு பேர் என்னங்க? யாழ். யாழ் அப்படின்னு ஒரு பேர், ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. யாழ். யாழினாலும் ஆண்டவரை இசைக்கருவி வாசித்து நான் பாடுறேன். சர்ச்சில் ஏன் இசைக்கருவி வாசிக்கிறாங்க? ஏன் ஆர்கன் போடுறாங்க? ஏன் கீபோர்டு போடுறாங்க? ஏன் ட்ரம் அடிக்கிறாங்க? இசைக்கருவியை வாசி அன்னைக்கு பாடியிருக்காங்க. ஆமேன். ரைட். சரி, அடுத்தது. நான் பாடும்போது என் உதடுகளும், நான் பாடும்போது என் உதடுகளும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும். நான் பாடும்போது என்ன நடக்குது அதையும் இந்த சங்கீதத்தில் போட்டிருக்கு. நான் பாடும்போது என் உதடுகளும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். கம்பீரித்து மகிழுமா? நான் பாடும்போது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இந்த போட்டிருக்கு பாருங்க, தெரியுதா? யாழ். யாழ். யாழோடும் தீங்குழலோடும் சொல்லுவாங்க. யாழ். சரி, அப்ப நான் பாடும்போது என்னுடைய உதடுகளும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழுகிறது. அப்போ என் ஆத்துமா அப்படியே மகிழுது என்னை அறியாம. கவனிங்க, நம்முடைய மூளையில் ஒரு இது சுரக்குது, அதை நான் எழுதி வச்சிருக்கேன், ஒரு டாக்டர் சொன்னது. அந்த சுரக்கிறது குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சந்தோஷம் குறைஞ்சிருமா? டோப்பமைன். இன்னொன்று எழுதி வச்சிருக்கேம்மா. சரி, டோப்பமைனா இருக்கட்டா, இன்னொன்று இருக்கு, அது நான் எழுதி வச்சிருக்கேன். ரைட். கவனிக்க, அந்த சுரக்கிறது வந்து என்ன ஆகுது? சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அது குறையும் பொழுது என்ன ஆகுதான்? சந்தோஷம். அது ரைஸ் ஆகும் பொழுது சந்தோஷம்.
அது அப்படியே குறையுது. அதான் சில துக்கமா இருக்காங்க. பார்த்துருக்கலாம். இது விஞ்ஞானபூர்வமா கவனிங்க. ஆனா அது குறையதோ கூடுதோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒன்று, நான் பாடும்போது, ஆமென், நான் பாடும்போது நீர் மீட்டு கொண்ட என் உதடுகளும் என்னுடைய ஆத்மாவும் எப்படி இருக்குதா? கம்பீரித்து மகிழுகிறது. ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிருது மூளை எல்லாமே இல்லை, கொஞ்ச நேரத்தில் சரியாகுதுல்ல. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி முடியலைங்க, என்னன்னு தெரியலங்க, அப்படியே என்னை அறியாமல் ஒரு கவலை இருக்குதுங்க. அப்படியா, நீ டிப்ரெஷன், சரியா? என்ன சொல்ற? டிப்ரெஷன். அவருக்கு என்னங்க? அவருக்கு டிப்ரெஷனுங்க. இவர் எப்படி? அவருக்கு டென்ஷனுங்க. சொல்லி பழகிட்டேன். அவங்க டென்ஷனாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருப்பார். இவருக்கு என்னங்க? அவர் டிப்ரெஷனில் இருக்காருங்க. முந்தியெல்லாம் அப்படி இல்லை. இவருக்கு டிப்ரெஷனும் இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க, ஆனால் ப்ரெஷருங்க. இல்லை, மனுஷ வாழ்க்கை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவரை ஆராதிக்கும் பொழுது நீர் மீட்டு கொண்ட உதடுகளும் மீட்டு கொண்ட அந்த ஆத்மாவும் கம்பீரித்து என்ன செய்கிறதா? மகிழுகிறது. ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகுது எல்லாம். பிரெயின் தான் ரொம்ப முக்கியம். பிரெயின் ரொம்ப முக்கியம். ஹார்ட், இவருங்க இந்த யூதர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மூளையை மேல் இருதயமா, ஹார்ட் கீழ் இருதயம். யூதர்கள் அந்த காலத்தில் அவங்க அப்படி அதை சொல்லுவாங்களா? மேல் இருதயமா எது? மூளை மேல் இருதயம், இருதயம் கீழ் இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்களா? நான் அந்த குறிப்பை எழுதி வைத்திருக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய ஆத்மா, அதாவது எனக்குள் இருக்கக்கூடிய ஜீவன் எப்படி இருக்குதா? மகிழுகிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது வாசிங்க, நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 2:40-41. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். யாருடைய வார்த்தை? பேதுருடைய வார்த்தை. பேதுரு பிரசங்கம் பண்றார். பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். எப்போ பிரசங்கம் பண்றது? கவனிங்க, பிரசங்க மேடையிலிருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்றார். நானா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது பேதுருடைய பிரசங்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சில பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வந்திருக்காங்க, இன்னைக்கு இல்லை, மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் நான் ஞானஸ்நானம் கொடுக்க போறேன். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க, எடுத்துக்கிறேன் இருக்காங்க. பிரசங்கத்தை கேட்ட உடனே என்ன பண்ணாங்களா? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். சரி, அப்ப சர்ச்சில் என்ன நடக்குது? பிரசங்கம் நடக்குது. நல்லா கவனிங்க. இசைக்கருவியோடு பாடுறோம், இல்லை, ஆத்துமா மகிழ்கிறது. கர்த்தர் ஜெப வீட்டில் சந்தோஷப்படுறாரு. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். பாடல் சத்தத்தோடு முன்னால் வர்றோம். எப்படி இசைக்கருவியோடு பாடுறோம், இல்லை ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்வது மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்பொழுது பாருங்க, இப்போ பிரசங்கம். ஆமென். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவனுடைய பிரசங்கத்தை, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் அப்படிதான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்களாம். இந்த சில சர்ச்சுகளில் பார்த்தீங்கன்னா ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா அப்படின்னு டைம் என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. ஈஸியாக பார்த்து ஆமென் அல்லேலூயா எல்லாம் இப்படி சொல்லுவாங்க. ஆமென் அல்லேலூயா. ஓ, டைம் ஆகுது, பாஸ்டர் நிறுத்துவார என்னமோ தெரியலையே. கவனிக்க, பேதுரு பிரசங்கத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவன் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. சரி, பிரசங்கத்தை எப்படி கேட்டாங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளணுமா?
சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 2:19-20 வாசிப்போம். மரியாளோ பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். பிறந்த உடனே தேவதூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறார்கள். மேய்ப்பர்கள் என்ன பண்ணார்கள்? இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த இயேசுவை தரிசிக்க, வணங்க, பார்க்க போகிறார்கள். 20 வசனம் வாசிங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படி கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி, நல்லா கவனிங்க, தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். இப்போ பாஸ்டர் முடிச்சிருவார் போல் இருக்கு. திரும்பி போக சொல்லிட்டாரு. உண்மைதான், முடிச்சிரு, திரும்பி போகலாம் நீங்க. இதான் கடைசி வசனம். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் கண்டார்கள், பார்த்தார்கள். இயேசுவை பார்த்துட்டு வசனத்தை, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி. சரி, நம்ம திரும்பி மேய்ப்பர்கள் போகும்போது எப்படி போனார்கள்? கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். எங்க? அவங்க இடத்துக்கு போனாங்க, அவங்க கூடாரத்துக்கு போனாங்க. நீங்களும் சந்தோஷமா சர்ச்சைக்கு வர்றீங்க, சந்தோஷமா ஆராதிக்கிறீங்க, அவருடைய சந்நிதி முன் ஆனந்த சத்தோடு, பாடல் சத்தத்தோடு வர்றீங்க. யாழோடு, வீணையோடு, இல்லை சுரமண்டலத்தோடு அவரை துதிக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஜெப வீட்டில் கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? மகிழ பண்ணுகிறார். பிரசங்கத்தை எப்படி கேட்குறோம்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம். திரும்பி போகும்பொழுது எப்படி போகிறோம்? திரும்பி போகும்போது துதித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்திட்டே போகிறீங்க. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படி மகிமைப்படுத்திட்டு போகும்பொழுது, துதித்து கொண்டு போகும்பொழுது மன நிறைவாக இருக்கும். சரிதானா? ஆமே. இதுதான் ஆராதனை. வரும்பொழுது எப்படி சர்ச்சுக்கு வந்த பிறகு எப்படி சபையில் என்ன நடக்குது, எப்படி பாடுறோம், பிரசங்கம் எப்படி கேட்குறோம், கடைசியாக திரும்பி எப்படி போகிறோம். ஆமேன். இதான் நடக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் திரும்பி போகும்போது கர்த்தரை துதித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி நீங்கள் வீட்டுக்கு போங்க சந்தோஷமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தம் ஏன் பலமா இருக்குன்னு நான் யோசிச்சேன். இல்லை, உண்மையாகவே கொஞ்சம் சத்தம் பலமாக இருந்துச்சு. எதுக்குன்னா நீங்கள் முடிச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நீங்கள் கை தட்டுறீங்க. ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்க. சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரகளை எடுத்தி கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி குரகளை எடுத்தி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கோர பயங்கர புயலின் நடுவே நேசக்கரம் கொண்டு காத்தீரையா.
முன்னே பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பகைஞர் முன்னே பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. உம் வாக்கை விலகாததே, உம் வாக்கு மாறாததே, உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்ய, பாடல் சத்தத்தோடு உம்மை துதிக்க பாட நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையை உடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெப வீட்டில் உடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து மகிழ பண்ணதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் திரும்பி போகும் பொழுது உம்மை துதித்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு தங்களுடைய இல்லங்களுக்கு மகிழ்ச்சியோடே போக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவாய் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து அதை ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றுமுக்கே செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். உம்முடைய சமாதானம் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.